ஹாய் ஸ்மார்ட் கிட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 28ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ ஹாவ் சம்திங். எங்கே எல்லாம் எப்படி எல்லாம் ஐ ஹாவ் சம்திங் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். I have something. I have something பயன்படுத்தி எங்கே எல்லாம் பேசலாம் அப்படின்னா என்கிட்ட ஏதோ இருக்கு, இல்லைனா குறிப்பிடப்படாத அல்லது தீர்மானிக்கப்படாத ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். அதாவது சம்திங் அப்படின்னா ஏதோன்னு தாங்க அர்த்தம். அப்போ அந்த இடத்துல குறிப்பிடப்படாத ஏதோ ஒன்று நம்ம சொல்ல போகிறோம், இல்லை தீர்மானிக்கப்படாத ஏதோ ஒன்று சொல்ல போகிறோம் அப்படின்ற சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி குறிப்பிடப்படாத அல்லது தீர்மானிக்கப்படாத ஒன்றை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம ஐ ஹாவ் சம்திங் பயன்படுத்தி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி எல்லாம் எங்கே எல்லாம் நம்ம ஐ ஹாவ் சம்திங் பயன்படுத்தி பேசலாம் அப்படின்னு. ஐ ஹாவ் சம்திங் டு எக்ஸ்பிளைன். நான் ஒன்று விளக்க வேண்டும். ஐ ஹாவ் சம்திங் டு டூ சர்டைன். நான் உறுதியாக செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. ஐ ஹாவ் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் யூ. உனக்கென்று ஒரு விஷயம் இருக்கிறது. ஐ ஹாவ் சம்திங் டு டூ பிஃபோர் ஃப்ளீயிங். தப்பிச் செல்வதற்கு முன் நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஐ ஹாவ் சம்திங் டு ட்ரை. நான் முயற்சி செய்ய ஏதோ உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம ஐ ஹாவ் சம்திங் யூஸ் பண்ணி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸ் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து ரீச் ஆகும். ஐ ஹாவ் சம்திங் டு சேஞ்ச். நான் மாற்ற வேண்டிய ஏதோ ஒன்று உள்ளது. I have something to reveal to them. அவர்களிடம் நான் ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும். I have something to deal with. நான் சமாளிக்க ஏதோ இருக்கிறது. I have something else to consider. நான் கருத்தினில் கொள்ள வேறு ஒன்று உள்ளது. I have something to purchase there. நான் அங்கு ஏதோ வாங்க வேண்டும். I have something to share with you. உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒன்று உள்ளது. I have something to be done. நான் ஏதாவது செய்ய வேண்டும். I have something to remember. நான் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது. I have something to cut through. நான் குறைக்க வேண்டியது ஏதோ உள்ளது. I have something to communicate with him. நான் அவருடன் ஏதோ தொடர்பு கொள்ள வேண்டும். I have something to ask about. நான் ஒன்று கேட்க வேண்டும். I have something to tell. எனக்கு ஏதாவது பேச வேண்டும். I have something to attend to tonight. இன்று இரவு நான் கலந்து கொள்ள ஏதாவது இருக்கிறது. I have something to expel around. நான் வெளியேற்றுவதற்கு ஏதோ இருக்கிறது. I have something to focus on. நான் கவனம் செலுத்த வேண்டியது ஒன்று உள்ளது. I have something important. என்னிடம் முக்கியமான ஒன்று இருக்கிறது. I have something to clarify. நான் ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும். I have something big on that day. அன்று எனக்கு ஏதோ பெரிய விஷயம் இருக்கிறது. I have something to end up with. நான் முடிக்க ஏதோ ஒன்று இருக்கிறது. I have something to talk about them. அவர்களை பற்றி நான் பேசுவதற்கு ஒன்று இருக்கிறது. I have something to show you. நான் உங்களுக்கு ஒன்று காட்ட வேண்டும். I have something to write. நான் ஏதோ எழுத வேண்டும். I have something fun to do. நான் வேடிக்கையாக ஏதாவது செய்ய வேண்டும். I have something to plan now. நான் இப்போது ஏதாவது திட்டமிட வேண்டும். I have something to park in. நான் நிறுத்த ஒன்று உள்ளது. I have something to make him glad. அவரை மகிழ்விக்க என்னிடம் ஒன்று இருக்கிறது. I have something to tell you. நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும்.
I have something to believe. நான் நம்புவதற்கு ஒன்று இருக்கிறது. I have something to apologize about. நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். I have something to attach to this. இதில் நான் ஒன்று இணைக்க வேண்டும். I have something to prepare for the next day. அடுத்த நாளுக்கு நான் ஒன்று தயார் செய்ய வேண்டும். I have something to forgive. நான் மன்னிக்க ஏதாவது இருக்கிறது. I have something to hide. நான் மறைக்க ஒன்று இருக்கிறது. I have something to remember at this moment. இந்த நேரத்தில் நான் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். I have something to slow down. நான் மெதுவாக்க ஒன்று உள்ளது. I have something to dispose of. நான் அப்புறப்படுத்த ஒன்று இருக்கிறது. I have something to save. என்னிடம் சேமிக்க ஒன்று இருக்கிறது. I have something to eat. என்னிடம் சாப்பிடுவதற்கு ஒன்று இருக்கிறது. I have something to plead with you. உங்களிடம் கெஞ்சுவதற்கு எனக்கு ஒன்று இருக்கிறது. I have something to forget. நான் மறக்க வேண்டியது ஒன்று உள்ளது. I have something left. என்னிடம் ஏதோ பாக்கி இருக்கிறது. I have something to spend. என்னிடம் செலவு செய்ய ஏதோ இருக்கிறது. I have something to give you. நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். I have something to convey. என்னிடம் தெரிவிக்க ஒன்று உள்ளது. I have something to hold. நான் ஒன்று வைத்திருக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 28ல ஐ ஹாவ் சம்திங் பயன்படுத்தி 50+ சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக்ஸை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியும். அண்ட் இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.